எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்குங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஓகே, நம்ம ட்ரிப்பு ரொம்ப நாளாச்சு, செகண்ட் போவோமே எங்கேயாவது அப்படின்னு சொல்லி நினச்சி போனது தான். இங்கே வந்தவாசிக்கிட்ட ஒரு கோவில் இருக்குன்னு கேள்வி ரொம்ப நாளாக பக்கெட் லக்கேஜில் இருந்தது. சரி, இந்த கோவிலுக்காக போயிட்டு வருவோமே, என்ன போகும், இந்த சென்னையிலேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் தானே, போயிட்டு வருவோம் எடு பைக்குன்னு சொல்லிட்டு விடிய காலைல கிளம்பிட்டோம். காலையில் கிளம்பும்போது அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே செம்ம குளிரில் நடுங்கிட்டு ஒரு வழக்கு அப்படி நடுங்கிட்டு அப்படியே போனோம். ஒரு இடத்துல டோல்கேட் தாண்டி அங்கேருந்து செங்கல்பட்டு தாண்டி தான் நம்ம மேல்மருத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ரைட் எடுத்து உள்ளே போனோம். சரி, இந்த வியூ நல்லா இருந்தது, அழகாக ட்ரெயின் போயிருந்தது, செம்மையாக இருந்தது வியூ. சரி ஓகே எடுப்போம் அப்படின்னு ட்ரெயின் வியூ எடுத்துகிட்டு அப்படியே அழகாக அப்படியே நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சன்ரைஸ் கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நாங்கள் அப்படியே மூவ் ஆனோம், அடுத்தது போனோம். பட் ஆனால் இதுக்கப்புறம் போக போக தான் குளிர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பனி தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பனி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த சைடில் பாருங்கள், அவ்வளோ பனி பெய்யுது. நம்ம கேமரா கிட்ட இருக்கனால பனி தெரியல. பட் நம்ம இப்போ வண்டி ஓட்டுறது பனியில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோமே, சரிங்களா? ஸோ இந்த ரூட்டில் நம்ம டேரெக்டாக போகிறோம். டேரெக்டாக இந்த ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் தாம்பரத்துலேருந்து கிளம்புனேன். தாம்பரம் பெருங்குளத்தூர் செங்கல்பட்டுக்கு மேல்மருத்துக்கு சென்ட்ரலில் ரைட் ஒன்று எடுக்கணும் மாதிரி நம்ம இந்த ரைட்டு எடுத்துருந்தால் இப்படி நின்றுட்டு போயிட்டு அந்த பக்கம் ஒன்றும் தெரியல, வழி போகலாமா நின்று யோசிச்சுக்கிறேன். ஸோ வண்டிங்கெலாம் போயிடுச்சு. நானும் ஹெட்லைட்லாம் போட்டு ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நானும் வண்டியை பொறுமையாக ஓட்ட ஆரம்பித்தேன். வண்டி 30 தாண்டல அந்த வண்டி, அவ்வளோதான் வண்டி ஓட்டுங்கிறேன். ஏன்னா ஆஃப் ரோடு, அது ரோடு போடுறாங்க போல், மெயின்டெனன்ஸ்க்காக அந்த ரோடெலாம் குத்தி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஸோ நம்ம எதுக்கு வம்பு, ரோடும் தெரியல, ரோடும் கண்ணும் தெரியல, பஸ் ரோடும் சரியில்லை, நம்ம எதுக்கு ஸ்பீடாக போயிட்டு பொறுமையாக போனேன். அதனால் இவ்வளோ ஸ்பீடாக போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 30-40 மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமும் ஒரு 8 மணி 8:30 வரைக்குமே பனி அப்படியே நல்லா தெரிஞ்சுது. உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு பனி நல்லா தெரிஞ்சுங்களா? ஆப்போசிட் என்ன வண்டி வருதுன்னு கூட எங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு அவ்வளோ பனி பெய்யுது. இருந்தாலும் பட்டு குளிரெலாம் பொருட்படுத்தாமல் குளிர்கிட்டே நடுங்கிட்டே நாங்கள் அப்படியே ஒரு வழியாக வண்டி எடுத்துன்னு போயிட்டோம். ஓரளவுக்கு போக சன்ரைஸ் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது, இதமான வெயில் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்தளவுக்கு பனியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. நானும் ஊருக்குள்ளே போகும்போது பட் அந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே ரோடு வியூவும் சரி, நாங்கள் போன டைமும் சரி, வெயிலும் அவ்வளோவெல்லாம் குளிரும் அவ்வளோவா இல்லை. இந்த டைமில் செம்மையாக இருந்தது. நல்லா ஒரு பெஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட், நல்லா ட்ராவல் என்ஜாய் பண்ணாங்க. போய்ட்டு அப்படியே போகும்போது போகிற வழியில் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ், அந்த நிறைய ஏரிகள் இருந்தது. ஆக்சுவலாக வந்தவாசி சைடில் வெண்குன்றம் ஏரின்னு ஒன்று ஏரி இருக்குது, அதுதான் பெரிய ஏரி. திருவண்ணாமலையில் நிறையா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய கோவில்கள், நிறையா பழமையான கோவில்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பார்த்திங்கன்னா அதில் இந்த கோவில் தவளகிரிவாசர் கோவிலும் ஒன்று, சரிங்களா? ஆல்மோஸ்ட் கோவில்கிட்ட வந்துட்டு நம்ம நீங்கள் லெஃப்ட் நேராக உள்ளே வந்து ஒரே ரோடு தாங்க, நேராக வந்தீங்கன்னா ஒரே ரோடு உள்ளே வந்தது தான். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கோவில் அழகாக தெரியும், மலைக்கு மேலே கோவில் தெரியும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ படி போட்டுன்னுக்கிறாங்க, ஒன்றும் இதில் அந்த பக்கத்து போனால் அது பழைய வழி, இது புது வழி. நாங்கள் புது வழியே போயிட்டோம், பைக்கை நிப்பாட்டிட்டு நாங்கள் புது வழியில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நார்மலாக அப்படியே பொறுமையாக ஏற ஆரம்பித்தோம். பட் காலையில் சாப்பிடல வரையா, ஒரே டீ மட்டும் சாப்பிட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் டயர்ட்னஸாக இருந்தது. பட் இருந்தாலும் பார்ப்போம், போய் சிவனை மேலே போய் பார்ப்போம் சொல்லிட்டு ஏறி போக ஆரம்பித்தோம். நாங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, படியெலாம் நல்லா டீசெண்டாக போட்டு வச்சுருக்காங்க. பட் ஒர்க் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ தான் படி போட்டிருக்காங்க, இன்னும் புதுசாக போட்டு முடிக்கல, படி போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு வழக்கம் நாங்கள் ஏறி ஆரம்பித்தோம். பட் ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே ரொம்ப செங்குத்தாக ரொம்ப ஹைட்லாம் இருந்தது. கொஞ்சம் தூரத்துக்கே எங்களால் முடியல, காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சோம். ஸோ மார்னிங் டைம் வேறையா, மார்னிங் டைமில் வர மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு வேறு. ஸோ சாப்பிடல, அது இல்லாமல் அதெல்லாம் செங்குத்தாக மடி ஏறுதுங்களா, ரொம்ப முடியல. வெயில் கொஞ்சம் சுருன்னு உடம்பு மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக நின்றுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. 1 hour கிட்ட நாங்கள் ஏறி போனோம். அப்படியே பொறுமையாக அடி வச்சு ஏறி போனோம். பட் இதோட பழைய வழியில் போனால் ரொம்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல, படிக்கட்டு போட்டதுனால பரவாயில்ல. அதே பழைய வழியில் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் பழைய வழியை ட்ரை பண்ணவே இல்லை. பட் ஆனால் அந்த வழி பாதி தூரம் நாங்கள் போனோம். அது லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் நான் காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த கோவில் பார்த்திங்கன்னா புராண வரலாறு பற்றி பார்த்திங்கன்னா, பல்லவர் 3ஆம் நரசிம்மவர்மன் பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அண்ட் அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசாலும் கட்டப்பட்டு உள்ளது கோவில். ஸோ 2 பேருமே திருப்பணி செஞ்சுருக்காங்க இந்த கோவில். பல்லவ மன்னரும் 3ஆம் நந்திவர்மனும் திருப்பணி செஞ்சுருக்காரு, ப்ளஸ் விஜயநகர பேரரசும் திருப்பணி செஞ்சுருக்காங்க, சரிங்களா? ஆனால் அந்த ரோடு பார்த்திங்கன்னா பாதி எரிஞ்சிருக்கு, பாதி எரியலை. ஸோ ஓகே, எனவே மேலே பார்த்திங்கன்னா 1500 அடி மொத்தம். ஸோ பூமி கடல் மட்டத்திலேருந்து 1500 அடி உயர வரையும் இந்த கோவில் இருக்குது. இது தவளகிரிநாதர் கோவில், சரிங்களா? தவழ்ந்து போகிறதுனால தவளகிரிநாதர்
அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் தவழ்ந்து போகிற மாதிரி உண்மையே தவழ்ந்து தான் போனோம். மேலே போக போக தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருந்தது. சப்போஸ் இந்த ஸ்டெப்லாம் இல்லைன்னா நம்ம கீழே 4 காலையும் நடந்து 4 காலையும் 2 காலையும் 2 கையை பிடிச்சி நம்ம ஏறி போகிற மாதிரி தான் கண்டிப்பாக இருந்துக்குது. பட் பாதி தூரம் அப்படி தான் ஏறி போனோம், பாதி தூரம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். மண் மூட்டைகள், சிமெண்ட்டு எல்லாமே இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. ஸ்டெப்ஸ் இப்போ தான் படிப்பையே போட்டிருக்காங்க. பாதி படி போட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து 1500 சம்திங் ஐடி என்னவோ. நாங்கள் ஒரு 700 700 அடி 800 அடின்னு போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் இது. பட் இருந்தாலும் இதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானே ரொம்ப உட்காந்து தான் ஏற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதோட பொறுமையாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஓகே, இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ கால கட்டப்பட்ட கோவில். முண்டா நந்திவரம் நாள் பட்டக்கு இது. ஆனால் யாரும் கட்டப்பட்டதுன்னு தெரியல. எக்ஸாக்டான ரீசன்ஸ் யாருக்குமே தெரியல. திருப்பணி செஞ்சார் மட்டும் கல்வெட்டுகள் மட்டும் இருக்குது. திருவண்ணாமலை பார்க்க வேண்டிய கோவிலில் இதுவும் ஒன்று. ப்ளஸ் வந்தவாசை சுற்றி நிறையவே கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. நிறைய கோவில்கள் இருக்குது. நல்ல சிதைவடைந்த மணி மண்டபங்கள் இருக்குது. இதெல்லாம் பல்லவ காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில். விஜயநகர பேரரசர் கட்டப்பட்ட கோவில் இல்லை. பிகாஸ் செஞ்சி, ஆற்காடு எல்லாமே இருக்கும்போது இந்த மலையிலும் மன்னர்கள் வந்து தங்கினாகவும் இங்கே வந்து போனதாகவும் திருப்பணி செஞ்சதாகவும் சில கல்வெட்டுகள் இருக்குது. பட் இன்னும் ஆராய வேண்டும். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு வில்லேஜ், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெண்குன்றம் ஒரு கிராமத்தில் அமைஞ்சிட ஒரு மலை. அது ஒரு சின்ன வில்லேஜ். ஸோ அதெல்லாம் வந்து யாருக்கும் இது அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் நிறைய பேர் தெரிஞ்சு இந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணால் உண்மையிலே நிறைய விஷயங்கள் பல்லவர் மன்னர்களை பற்றியும் விஜயநகர மன்னர்களை பற்றியும் தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல கிடைக்கும். பார்ப்போம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக என்னை கண்டுபிடிச்சானா கண்டிப்பாக அப்டேட் கண்டிப்பாக நான் தரேன் நான். ஸோ ஓகே, அப்படியே பேசிகிட்டே நாங்கள் ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். 490 படிக்கட்டு அங்கே இருக்குது பாருங்கள். மேலே தெரிந்து பாருங்கள். அங்கே தான் மேலே போகணும் இப்போ நம்ம. பட் இதுக்கே முடியல. ரொம்ப செங்குத்தாக ரொம்ப ஹைட்டாக இருக்குது படிக்கட்டு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி முடியல. ஓகே, ஆனால் இந்த இடத்துல வந்து குரங்கு தொல்லை அவ்வளோவா இல்லைப்பா. நான் நிறைய மலைகள் போயிருக்கேன். பட் அங்கெல்லாம் குரங்கு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் மார்னிங் டைம் என்னவோ குரங்கு தொல்லை அவ்வளோவா இல்லை. ஸோ ஓகே, நம்ம குரங்குல சந்தோஷம் நினச்சிட்டு நான் எங்கள் பாடு பொறுமையாக ஏற ஆரம்பித்தோம். குரங்கு வந்தாலும் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை தான். பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்து இப்போ எங்ககிட்ட போகணும், இல்லை மைக் செட்டோ கேமரா. நான் ஃபோனில் வந்து கேமரா எடுத்து போயிருக்கிறேன். சரி, ஏதாவது டக்குன்னு பிடிங்கிட்டு போயிடும். 2-3 டைம் பிடிங்கிட்டு போயிருக்கேன். 2-3 டைம் ஹில்ஸ்லாம் போகும்போது. ஸோ ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன் குரங்கு கிட்டலாம். ஓகே, ஆனால் க்ளீன் பண்ணும். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் படிக்கட்டு. இப்போ சைடில் 2 சைடு ஒன்றும் அவ்வளோவா மேலே போக போக வெயில் தெரில. ஏன்னா மேலே போக போக கூலிங் அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோவா நமக்கு வெயில் தெரியலை. கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கும் இதே மாதிரி கல் மேலே வந்து போட்டிருக்காங்க. அந்த கல்லுக்கும் 20 படிக்கட் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்காக அந்த 20 படிக்கட் வச்சுருக்காங்க. இது மாதிரி 30 ஸ்டார்டிங் 30 29 28 லைக் இப்படி போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங் 1லேருந்து ஆக்சுவலாக வந்து 12 12 11 வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே 10 இப்படி 12 200 படிக்கட்டு ஒன்று போட போகிறாங்க போல். ஆனால் இந்த படிக்கட்டை போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ அடியில் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிறாங்க. உன்னுடைய பெரிய விஷயம் இதெல்லாம். ஓகே, உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ செங்குத்தாக எவ்வளோ நெக்குண்டா போகுது உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே முடியல. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உக்காந்து பொறுமையாக ஏறி அப்படியே பொறுமையாக நாங்கள் மேலே போனோம். ஆனால் மேலே போனால் சிவனை பார்க்கலாம். கண்டிப்பாக மேலே வாங்க. இதில் இங்கே இவ்வளோ தூரம் ஏறி வந்து மேலே வந்து நீங்கள் ஏறி வந்த கலப்பு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மேலே கொஞ்ச நேரம் முடியல, நின்றுட்டு போவோம் கொஞ்ச நேரம். அப்படி ஓகே, ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அந்த இதோட இதோட படிக்கட்டு முடிஞ்சது. இதோட படிக்கட்டு புகை போட்டுங்கிறேன். இதோட ஸ்டார்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நார்மலாக பழைய அந்த காலத்து கட்டப்பட்ட அந்த கல்லுலேயே செதுக்கிறாங்க அந்த கோயில். அந்த கோவில் தான் இப்போதைக்கு இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிதுங்க உங்களுக்கு. அந்த கல்லுலேயே அந்த செதுக்கிறாங்க. பழைய காலத்தில் அது கட்டப்பட்டது. இந்த பழைய வழி சொன்னல, அந்த பழைய வழி இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுமே. அந்த பக்கத்துலேருந்து வந்த பழைய வழி, இந்த பக்கம் புது வழி. ஆக்சுவலாக இந்த வழி தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த வழி கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போய்க்கிறீங்கன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி, எத்தனை பேர் இந்த ஊரில் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அப்படியே வந்துட்டோம். அப்படியே வந்து ஏரியான பார்த்தோம். அங்கேயே சுற்றி பார்த்தோம்னா இது வந்து இதுக்கப்புறம் போனால் இன்னும் நெக்குதாகிறங்க. சரி, ஓகே, ஒரு வழியில் ஏறி தானே அவனும் பாதி தூரம் முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். இது கீழே இறங்கி போக முடியும்.
அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஏற ஆரம்பித்தோம். ஏறிட்டே அப்படியே பொறுமையாக கை மேலே 4 காயும் 2 கை 2 காலை பிடிச்சி தவழ்ந்து தான் இந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு எனக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு நான். ஒரு பக்கம் நான் கேமரா வர பிடிக்கணுமா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான். சரி ஓகே, அப்படியே மேலே போனால் மேலே எங்கே போனால் படிக்கட்டு இருக்குது, அதுக்கு மேலே படிக்கட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ அப்படி சிதவடைஞ்சு கிடச்சி கல்லெல்லாம். ஐயோ இது என்னப்பா சோதனை நினச்சிட்டு சரி பரவாயில்ல. அந்த பைப் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி போகுது. ஆக்சுவலாக இப்போதைக்கு கோவிலேருந்து எதுவும் வழிபாடில் இல்லை. பட் ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த படிக்கட்டெலாம் போட்டு முடிச்ச பிறகு அந்த வழிபாடெலாம் வரும் போல். அப்போ தண்ணி இதுக்கு பிஃபோராக தண்ணி இதாக இருந்துக்குது. ஏரியின் டேட்டா தண்ணி வரும் போல். அது சொன்னால் வெண்குன்றம் ஏரி தான், பெரிய ஏரி வெண்குன்றம் ஏரி. இந்த ஊர் பக்கம் தண்ணி பஞ்சம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது தண்ணி பஞ்சம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய இருக்கும் தண்ணி பஞ்சம் கண்டிப்பாக இருக்காது. பட் இருந்தாலும் பார்ப்போம். அப்படியே மேலே ஏறி போனோமா, அப்படியே மலையை பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஏதோ உக்கிரமாக அப்படியே அமைதியாக இருந்ததுங்க. நாங்கள் போகும்போது யாருமே வரல. பட் நாங்கள் ஏறி போக போக ஒருத்தர் வந்து பின்னால் ஜாக்கிங் போவாங்க. நம்ம ஊரில் சென்னையில் எப்படி ஜாக்கிங் பீச்சில் போவாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து இந்த மலை 2 வாட்டி ஏறி இறங்குறாங்க. நம்ம ஒரு வாட்டி ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த வாட்டி 2 வாட்டி ஏறி இறங்குறாங்க. பட் இருந்தாலும் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டமான மலை ஏறி இறங்கும் போது அவன் 10 நாள் ஜாக்கிங் போனோம். ஒரு தடவை ஏறி இல்லைனா 10 நாள் ஜாக்கிங் போனோமோ அந்தளவுக்கு சுறுசுறுப்பு உடம்பு கிடைக்கும் நமக்கு. சரி ஓகே, முடியல இருந்தாலும் பரவாயில்ல, ஏறி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஏறி கை மேலே கால் வச்சு எந்த கல்லுக்குள்ளே இருந்தால் இப்போ என்ன பாம்பு இருக்கும் என்ன பூச்சி இருக்குன்னு தெரியாது. அதை பக்கம் பயந்துனே ஒரு பக்கம் கை கால் வச்சு நாங்கள் பொறுமையாக ஏறணும். நாங்கள் அங்கே பாருங்கள், அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ நீட்டு, எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். சூரியன் கண்ணை மறைக்குது. ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. சூரியன் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிச்சு. முடியல, உக்காந்துட்டேனாலாம். ஓகே, அப்படியே போகும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 90% கிட்ட வந்துட்டோம். இன்னும் 10%ஆன்னு சொல்லிட்டு ஏறி போனால் மேலே போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஷாக் இருக்குது எங்களுக்கு. என்ன நீங்களே பாருங்களேன். இருங்க அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, ஏறிக்கிறேன். எங்கே கை வைக்கிறதுன்னு தெரில. ஓகே, எங்கே கை வச்சு ஏறுவோம். எனக்கு ஒரு நிமிஷம். ஓகே, ஏறி வந்துட்டோம். ஓகே டன். பாடா வந்துட்டோம் நான் ஒரு வழியாங்க. இருங்க மேலே இப்போ எங்கே வழி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செங்குத்தான மலை. என்னடா இது திரும்ப செங்குத்தாக ஏறுதுன்னு நினச்சிட்டு திரும்ப செங்குத்தாக ஆனால் அப்படியே சுற்றி ஏதோ உள்ள குகை மாதிரி இருக்கும். எட்டி பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு இடம். உள்ளே அந்த இடம் வந்துடுமான்னு பயமாக இருந்துச்சு எங்களுக்கு வேறு. சரி ஓகே, வந்தால் என்ன பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே ஏற ஆரம்பித்தோம் பொறுமையாக நாங்கள். ஓகே, ஏறு 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 ஏறிடா. அங்கே பொறுமையாக போகும். கண்டிப்பாக நீங்களும் அந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில். இப்போ கார்த்திகை தீபம் அந்த டைம் உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க. இந்த கோயில் பூஜைகள் நடக்கும். எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கார்த்திகை வந்துருப்பேன். நீங்கள் வாரத்தில் தான் கார்த்திகை தீபம் வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ட்ரக்கிங் செம்ம ட்ரக்கிங் ஃபஸ்ட் ஸ்பாட்டு ரொம்ப அழகாக இருக்க இடம் இது. உங்களால் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும் வந்தவங்களால. நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு பட் வரும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்து வந்துருங்க. நான் தண்ணி எடுத்து வரல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வரவும் மறக்காமல் தண்ணி எடுத்து வந்துங்க. முடிஞ்சால் சாப்பாடு கட்டி கூட எடுத்து வந்துடுங்க. எந்த பிரச்சனை, குரங்கு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதுக்கிட்ட தப்பிச்சு எதாவது கொண்டு வந்துடுங்க. தண்ணி தண்ணிக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா தக்காத ஏரி எல்லாமே இருக்குது, தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. பட் இதுக்கப்புறம் நான் வந்து ஃபெப் மந்த்து போனேன். ஸோ அதனால் வந்து அவ்வளோ தண்ணி இருந்தது. மேபி மே மாதம் ஏப்ரல் மாதம் தண்ணி இருக்குமான்னு தெரியல. அந்த டைம் வரும்போது நீங்கள் பார்த்து ஜாக்கெட் தண்ணி எடுத்து வந்துடுங்க. தண்ணியெலாம் தயவுசு வந்துடாது இந்த இடத்துக்கு நீங்கள். ஏன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்தா இந்த ரூட் மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சு. ஆனால் இந்த பக்கம் ஒரு ரூட்டு போச்சு. இந்த பக்கம் நான் ரூட்டு போதே அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா அந்த பக்கம் வழி இருந்தது. ஸோ ஓகே நம்ம இந்த வழியில் ஏறுவோம். அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உள்ள கல்லுக்குள்ளே தோண்டு போகிற மாதிரி இருக்குது. பயமாக இருந்துச்சு. லைட்டாக எங்கள் கல்லுனா உருண்டு போகிறதும் பயமாக இருந்துச்சு. நாங்கள் ஏறல. நாங்கள் சரி இந்த ரூட்டில் போவோமே அப்படியே போய் பார்த்தா இது எது கல்லுக்குள்ளேயே போகுது. அதாவது கல்லுக்கு மேலே போச்சு, இது கல்லுக்குள்ளேயே போகுது. சரி ஓகே வந்துட்டோம், என்ன பண்ணுறது, ஏறுவோன்னு சொல்லி இதே ஏற ஆரம்பித்தோம். அப்படியே கல்லுக்குள்ளே போகுது பாருங்கள். ரொம்ப கல்லுக்குள்ளே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அந்த கல்லுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாங்க. தெரிஞ்சுங்க வழி உங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல எப்படி தான் அப்போல்லாம் யோசிச்சு அந்த எப்பவுமே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு உளி சுற்றியை வச்சு மட்டுமே இந்த கோட்டையை உருவாக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம முன்னோர்களும் ரொம்ப ரொம்ப திறமைசாலிகள். இது ஒவ்வொரு நம்ம எக்ஸாம்பிள் நமக்கு வருது. பாருங்கள் கல் எந்தளவுக்கு செதுக்கிறாங்கன்னு பாருங்கள். கரெக்டாக ஸ்டெப்பு அந்த படிக்கட்டு இந்தளவுக்கு எவ்வளோ பெரிய கல். பெருசாக கிரானைட் கல் இதெல்லாம் கிரானைட் கல்லை வந்து இவ்வளோ பெருசாக உடச்சி அழகாக கொண்டு வந்துடுறாங்க மேலே.
ரொம்ப பெரிய விஷயங்க இதெல்லாம். நம்மளால் இப்போ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக. பட் அப்போல்லாம் எத்தனை நாள், எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஒரு மலையே வந்து கோவிலாக கட்டியிருக்காங்க. மேலே வந்து சிவலிங்கத்துக்கு டெய்லி வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயங்க இதெல்லாம். அப்போல்லாம் மிருகங்கள் நிறையா இருந்திருக்கும். இப்போல்லாம் மிருகங்கள் மேபி இல்லாமல் இருக்கலாம். பட் அப்போல்லாம் மிருகங்கள் இருக்கும். அவங்க அதெல்லாம் சமாளித்து மரங்களை வெட்டி அதில் படிக்கட்டாந்து சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கோவில் கட்டியிருக்காங்க. பாருங்க இவ்வளோ ஒவ்வொரு கல்லாம். ஆனால் ஒரு சில கல்லாம் ஆடினாலும் அந்த கல்லாம் கீழே விழலை. நம்ம ஸ்டேபிள் நின்றால் ஸ்டேபிள் நிற்குது. பட் எந்த கல்லுமே கீழே நிற்கல. அங்கே வந்து ஒரு வியூ ஒன்று பார்த்தங்க. ஓப்பா செம்மையாக இருந்தது. இந்த சன்ரைஸ் இந்த ஷேடோ மொட்டிட்டானா கொஞ்சம் நல்லா இருந்தோம். பட் இருந்தாலும் பெட்டர் தென் சூப்பராக இருந்தது நமக்கு. ஓகே வாங்க மேலே போவோம். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஏறுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த மேலே உச்சிக்கு போயிட்டோன்னா வந்தாங்க கோயில் வந்துடும். வாங்க போவோம். பட் இதுக்கப்புறம் இது ரொம்ப செங்குந்தாக இருக்குது. சைடில் பிடிக்கும் இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கேமரா வச்சு தான் ஏறணும் போல். சரி ஓகே அப்படியே பார்த்து பொறுமையாக ஏறுவோன்னு சொல்லி ஏற ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கேமரா வச்சு ஏற முடியல. அதனால் 4 காலை வச்சு தான் ஏறினேன். ஏறி மேலே வந்துட்டேன் ஒரு வழியாக. மேலே வந்து பார்த்தோம்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக டாப் வியூ தான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்னதாக குட்டை மாதிரி இருக்குது. அந்த குட்டை வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. கசங்கர், குரங்குகள், அது கழிவுகள் எல்லாமே இருக்கும்போது ரொம்ப ஸ்மெல். அங்கேருந்து எட்டி பார்த்துங்க எவ்வளோ. ஆனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பர்சன்டேஜ் எனக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனே வரல. அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன். அங்கேருந்து கீழே சம்டைமில் நம்ம மேலே வந்து கீழே பார்த்தா கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்கும். அந்த பயமே எனக்கு இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேருந்து ரசிச்சுருந்தாங்க நான் ஜாலியாக. கொஞ்சம் நேரம் பயமே இல்லாமல் அவ்வளோ இதாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கலாம் வந்து. ஸோ கோவிலோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையவே இருக்குது. ஒரு பர்சனுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இதுதான் கோவில் வந்து துணியால் போட்டு மூடிருந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் நடை போய் கட்டி முடிச்சுட்டு நிறைய கும்பாபிஷேகம் திருவிழா நடத்துவாங்க. மேபி இருக்கலாம். கண்டிப்பாக திருவிழா கண்டிப்பாக நான் அந்த கோவிலுக்கு போக தான் போகிறேன். அப்படியே கோவில் மூடினாங்க. ஸோ ஒரு டிசப்பாயிண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துக்கு வந்து சிவனை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி மேலே வந்து பார்த்தோம். ஒவ்வொருத்தரை சுற்றி முற்றி பார்த்தோம். இந்த இடத்துல சிவன் சொன்னார். அவர் தான் ட்ராக்கிங் போனார் ஜாலியாக. பட் நம்மளால் ஒரு தடவை ஏறிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அவங்களாம் டெய்லி வருவாங்க போல். ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஹெல்த்தியாக உடம்பு வச்சுருக்காங்க. ஸோ கிராமத்தாளெலாம் அப்படி தானே. நானும் கிராமத்தால் தான். ஓகே அப்படியே நந்தி ஒருமர் அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மேலே ஆரம்பித்தோம். சிவன் வந்து மூடியிருந்தாங்க. ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே செங்கல்லாம் போட்டிருந்தாங்க. மேபி இங்கே ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு சம்திங் என்ன பண்ணுவாங்களோ என்ன சம்திங் என்ன தெரியல. இங்கே போட்டுறாங்க. வந்து மேலே வந்து சிவன் கோவில், விநாயகர் கோவில், அந்த பர்வதம் இருக்க சிவன் இங்கே இருக்கார். ஆக்சுவலாக பர்வதமலை வந்து 2500 அடி. இதில் 1000 அடி அதிகமாக இருக்கும். அங்கே நான் அங்கேயும் போயிருக்கேன். அது 5 hours மேலே இருக்கும். அதோட வீடியோவும் இந்த யூடியூப் சேனலுக்கு பார்க்காம பாருங்கள். பட் ஏன்னா இது வந்து 1 hour ஏறி வந்துட்டேன். மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா வெயில் அடித்தாலும் எனக்கு வெயிலே கொஞ்சம் கூட உரைக்கல. ஏன்னா மேலே அவ்வளோ சில்னஸ், அவ்வளோ கூல்னஸ், அவ்வளோ ஜாலியாக இருக்குது. என்ஜாய் பண்ணேன். ஓகே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால பழைய வழி. இதுதான் பழைய வழி. இந்த வந்து யாழி முகத்தோட தண்ணி வந்து கொட்டும் போல். இப்போ தண்ணி வரல. பட் தண்ணி வந்து லேட்டாக வரும் போல். நாங்கள் அந்த பழைய வழியில் உள்ளே போனோம். உள்ளே போனால் பாதி வழியில் இங்கே ஒரு முனீஸ்வரன் கோவிலும் ஒரு பச்சையம்மன் கோவில் இருந்தது. இந்த இடம் பாருங்கள் அப்படியே அமைதியாக சைலண்ட், ரொம்ப சைலண்ட்டாக இருந்த இடம். இந்த இடம் போகும்போது லைட்டாக நானே கொஞ்சம் இருக்கானே, ஐயோ என்னடா அது சைலண்ட்டாக போகிறோமே, லைட்டு ஏதாவது வந்துருமோ அப்படின்னு. டக்குன்னு பார்த்தா அந்த பாம்பு ஒன்று இருந்ததுங்க. ஐயோ அது ஆக்சுவலாக பாம்பு வந்து பொம்மை தான் அது. அதே பார்த்து பயந்துட்டு நான் டக்குன்னு பார்க்கும் அவ்வளோ ஒஜியாட்டி அவ்வளோ அழகாக இருந்தது. ஓகே சுற்றி முற்றி பார்த்து யாருமே இல்லை. சரி ஓகே இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப நம்ம ஆபத்துன்னு சொல்லி இது தாங்க நம்ம கடைசி ஏரியா நம்மளை. ஸோ கீழேருந்து மேலே பார்த்தா ஒயிட்டில் இருக்குது. பட் ஏரியா இறங்கிட்டோம். ஓகே பாய்.